தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு 22ஆம் தேதி வரை ரெட் அலர்ட் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களுக்கு 23ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் அறிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக 8 மாவட்டங்களில் உள்ள 2 கோடி பேருக்கு செல்போன் வாயிலாக அலர்ட் மெசேஜ் அனுப்பப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி, விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவை மாவட்டத்தில் தொடர் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். உதவி ஆய்வாளர் ஸ்ரீதர் தலைமையிலான 30 வீரர்கள் அடங்கிய தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவை சென்றடைந்தனர். கனமழை காரணமாக மதுரை தல்லாக்குளம் பகுதியில் சாலையில் வெள்ளம் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது. சாலையில் தேங்கிய வெள்ளத்தில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்குகள் மூழ்கிய நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக மதுரை வைகை ஆற்றங்கரை ஓரம் தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் கோரிப்பாளையம் நோக்கி சென்ற வாகனங்கள் வைகை ஆற்று மேம்பாலத்தில் அணிவகுத்து நின்றன. மேலும் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். நாகையின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக கீழ்வேளூர், காக்கரணி, தேவூர், சிக்கல், நீலப்பாடி, வெண்மணி, அணக்குடி, திருப்பூண்டி, பூவைத்தேடி, விழுந்தமாவடி, காமேஸ்வரம், மணல்மேடு உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. திருத்துறைப்பூண்டி, பாண்டி எடையூர், சிக்கலாந்தி, முத்துப்பேட்டை, ராயநல்லூர், நெடும்பலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த கனமழை மற்றும் ஆங்காங்கே ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளம் காரணமாக செண்பகத்தோப்பு வனப்பகுதிக்குள் செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. செண்பகத்தோப்பு பகுதியில் உள்ள மீன்வெட்டிப்பாறை உட்பட 10க்கும் மேற்பட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. தற்போது அணையின் நீர்மட்டம் 121.28 அடியாக உயர்ந்ததை தொடர்ந்து வராக நதி ஆற்றங்கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் குமரி குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேச்சுப்பாறை அணையிலிருந்து 500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. மாலத்தீவு, குமரிக்கடல், வங்கக்கடலின் தெற்கு பகுதி, நிக்கோபார் தீவுகள் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. இந்த ஆண்டு 3 நாட்கள் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து வரும் 24ஆம் தேதி வங்காள விரிகுடாவின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் பெருகுடா என்ற பகுதியில் சிலந்தை ஆற்றில் அணை கட்டும் பணிகளை கேரளா தொடங்கியுள்ளது. ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்களுடன் கட்டுமான பணிகள் நடைபெறும் நிலையில் அமராவதி அணைக்கான நீர்வரத்து தடைப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் பெருகுடா பகுதியில் சிலந்தை ஆற்றின் குறுக்கே அம்மாநில அரசு தடுப்பணை கட்டுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அணை கட்டப்படுவதை தடுக்க தமிழக அரசு உடனடியாக சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு திங்கட்கிழமை நடைபெற உள்ள நிலையில் இவிஎம் எந்திரங்களுடன் அதிகாரிகள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்றனர். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பீகார், ஒடிஷா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் உள்ள 49 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஊழல்வாதிகள் அனைவரும் சிறையில்தான் தங்கள் வாழ்நாளை கழிப்பார்கள் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்க பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஊழல் செய்பவர்களை சிறைக்கு வெளியே வாழவிட மாட்டேன் என்று கூறினார்.
மேற்கு வங்கத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடி பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தினார். அப்போது கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பாஜக தொண்டர்கள் காத்திருந்து பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். மோடியின் ஆட்சி முடிவுக்கு வந்தால் மட்டுமே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் வேலையின்மை குறித்து பிரதமர் மோடி பேசாமல் உள்ளதாக குற்றம் சாட்டினார். அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் அவரது தனி செயலாளரால் பெண் எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சிசிடிவி காட்சிகள் கிடைக்கவில்லை என டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்த போலீசார் சில காட்சிகள் பிளாங்காக இருப்பதால் எடிட் அல்லது டெலீட் செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் தெரிவித்துள்ளனர். ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். பாஜக தலைமையக முற்றுகை போராட்டத்துக்காக கெஜ்ரிவால் சென்றபோது இந்த சோதனை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் இல்லத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை போலீசார் பாதுகாப்பாக எடுத்து சென்றனர். சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட புகாரில் கெஜ்ரிவால் இல்லத்தில் சோதனை மேற்கொண்ட போலீசார் பின்னர் சிசிடிவி ஹார்ட் டிஸ்குகளை எடுத்து சென்றனர். பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சாலையில் பேரிகார்டுகளுடன் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கி ஆம் ஆத்மி கட்சியினரை தெருவில் நிறுத்துவதே பாஜகவின் திட்டம் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் தேர்தல் முடிந்தவுடன் ஆம் ஆத்மி கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. அந்நகருக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் முக்கோலக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கிய மழை நீரில் வாகனங்கள் தத்தளித்தபடி சென்று வருகின்றன. ஆருத்ரா கோல்டு டிரேடிங் மோசடி வழக்கில் மேலும் 3 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே இந்நிறுவனத்தின் முக்கிய இயக்குநரான ராஜசேகர் உட்பட 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது அருண்குமார் மற்றும் அவரது மனைவி ஜெனோவா மற்றும் தலைமறைவான ரூசோ ஆகியோரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட்டு தொழிற்பேட்டையில் உள்ள தனியார் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக வெளியான புகையால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதனால் பாப்பன்குப்பம், சிந்தலக்குப்பம், புது கும்மிடிப்பூண்டி, சிறுபுழல்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் புகை மண்டலமாக காட்சியளித்தது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி மலர் கண்காட்சிக்கான ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தர். குறிப்பாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து செல்ஃபியும் எடுத்துக் கொண்டனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி மலர் கண்காட்சி மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10ஆம் தேதி மலர் கண்காட்சி தொடங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைய இருந்த கண்காட்சி மேலும் 3 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சாரல் மழையையும் பொருட்படுத்தாமல் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மேலும் மேக கூட்டங்களை ரசித்தபடியே படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. வேளாங்கண்ணியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பேராலயத்தில் பிரார்த்தனையை முடித்துவிட்டு கடற்கரையில் குளித்தும் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற குளிர்ச்சியான சூழலை அனுபவித்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அண்ணா பூங்காவில் மலர் கண்காட்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் மலர்களை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஜாலியாக குளித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகளும் படையெடுத்துள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து மருத்துவமனை முன்புள்ள சாலையில் தேங்கி நிற்பதால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கனமழை காரணமாக குளம் போல் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் குப்பைகள் இறைச்சி கழிவுகளை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. கோவை மதுக்கரை அருகே 50க்கும் மேற்பட்ட பயணிகளோடு சென்ற அரசு பேருந்து சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் சிக்கியது. ஓட்டுநர் சுதாரித்துக் கொண்டு பேருந்தை சாதுரியமாக நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வயதான மூதாட்டியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை போக்சோவில் போலீசார் கைது செய்தனர். காரைக்குடி இடையர் தெருவில் வசித்து வரும் செல்வராஜ் என்பவர் மது போதையில் மூதாட்டியிடம் பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வலம் வரும் மயில்களுக்கு நிரந்தர வாழ்விடம் ஏற்படுத்த வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழக்கொல்லை, வெய்யலூர், கோதண்டவிளாகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மயில்கள் உணவு தேடி வலம் வருகின்றன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். KNR, மரப்பாலம், பரளியாறு பகுதிகளுக்கு உணவு மற்றும் தண்ணீரை தேடி குட்டிகளோடு வந்த 6 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 30 பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த ஆம்னி பேருந்து சாலையோரம் உள்ள பள்ளத்திற்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. இதில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரையில் காவல்துறை சீருடையில் ப்ரீ வெட்டிங் ஷூட் நடத்திய காவலரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றும் காவலர் ஒருவர் சீருடையில் ஹெல்மெட் அணியாதது, பைக் ஓட்டியபடியே செல்போனில் பேசுவது போன்ற காட்சிகள் பேசுபொருளாகவும் மாறியுள்ளது. விருதுநகரில் மக்களவை தேர்தல் பரப்புரையின் போது இளம்பெண் விடுத்த அழைப்பை ஏற்று அவரது திருமணத்திற்கு நேரில் சென்று நடிகர் சரத்குமார் இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். விருதுநகரைச் சேர்ந்த நந்தீஸ்வரி என்ற இளம்பெண் தனது திருமணத்துக்கு ராதிகாவுடன் வர வேண்டும் என அழைப்பு விடுத்தது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே 17 வயது சிறுமிக்கு நடைபெறவிருந்த குழந்தை திருமணத்தை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சிறுமியை காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். வன்னிவேடு கிராமத்தில் 37 வயதான மணமகனுக்கும் 17 வயது சிறுமிக்கும் திருமணம் நடைபெறவுள்ளதாக வந்த தகவலை தொடர்ந்து குழந்தைகள் நல அலுவலர்கள் நடவடிக்கை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே திருமண வீட்டார் சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மணமகன் உட்பட 20 பேர் காயமடைந்தனர். சாலை வளைவில் திரும்பிய போது வாகனம் எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து நடுரோட்டில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆற்றங்கரையோரம் கட்டப்படும் தடுப்புச்சுவர் கட்டுமானத்தில் உபயோகிக்கும் பொருட்கள் தரமில்லாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அடிக்கடி கரையோர தடுப்புச்சுவரில் உடைப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் உறுதியாக தடுப்புச்சுவர் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் 30க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை அதிவேகமாக ஓட்டி வந்த இளைஞர்களை பிடித்த போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். காணத்தூர் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசார் அடுத்தடுத்து அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனங்களை சாலையில் பிடித்து நிறுத்தி எச்சரித்து அனுப்பினர். திருச்சியில் ஹோட்டல் ஊழியரின் பைக்கை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வீரமணி என்பவர் தனது பைக்கை காணவில்லை என்பதால் அருகில் இருந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகளை பார்த்துள்ளார். அதில் இருவர் பைக்கை திருடிச் சென்றது பதிவாகியிருந்தது. கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தென்கொரிய நாட்டு இளைஞரை தமிழ் கலாச்சார முறைப்படி திருமணம் செய்துள்ளார். நடையனூர் பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவருக்கும் தென்கொரியாவின் மின்ஜூன் கிம் என்பவருக்கும் ஆன்லைனில் தொழில் தொடர்பாக பழகிய போது காதல் மலர்ந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை அரசு மருத்துவமனையில் நோயாளியின் மனைவியிடம் மர்ம நபர் தங்க நகையை பறிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாலத்தி என்பவரின் கழுத்தில் கிடந்த 1.5 சவரன் தங்க தாலி செயினை மர்ம நபர் பறிக்க முயன்ற போது கூச்சலிட்டதால் அந்த நபர் தப்பி ஓடினார்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் உள்ள படகு இல்லத்தில் பாதுகாப்பற்ற முறையில் உள்ள ராட்சத ராட்டினங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆட்சியர் உத்தரவிட்டும் அகற்றப்படாமல் உள்ளதாக அங்கு இதற்கு முன்னர் டெண்டர் எடுத்த தெய்வானை என்பவர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் வாகைக்குளம் அருகே கடை உரிமையாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். கடந்த மாதம் 16ஆம் தேதி கொலை நடைபெற்ற நிலையில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றவாளிகளை தேடி வந்த போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் எல் மாங்குப்பத்தில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து 2 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் வீட்டில் இருந்த பொருட்களும் சேதமடைந்துள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ராஜஸ்தானைச் சேர்ந்த 3 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து அப்பகுதி போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புற்றுநோயை எதிர்த்து போராடும் பெண்கள் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் ராம்பாக் வந்து அசத்தினர். கொடிய நோயை எதிர்த்து போராடும் அனைத்து பெண்களையும் பாராட்டும் வகையிலும் நோயால் போராடி கொண்டிருக்கும் மற்ற நோயாளிகளை ஊக்கப்படுத்தும் வகையிலும் இந்த ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. கூகுள் நிறுவன CEO சுந்தர் பிச்சை தனக்கு விருப்பமான இந்திய உணவுகள் குறித்த பட்டியலில் சென்னைக்கு இடமளிக்காதது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றமடைய வைத்திருக்கிறது. விருப்பமான இந்திய உணவு எது என்ற கேள்விக்கு பெங்களூரு தோசை, டெல்லி சோளா பட்டூரா, மும்பை பாவ் பஜ்ஜி ஆகியவை தனக்கு பிடித்தமான இந்திய உணவுகள் என பதிலளித்தார். திருப்பதி ரேணிகுண்டா தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பதியிலிருந்து காளஹஸ்திக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தில் தீ பற்றியவுடன் பயணிகள் அனைவரும் பேருந்தை விட்டு இறங்கியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் மற்றும் அவரது மனைவி அக்ஷதா மூர்த்தி ஆகியோரது சொத்து மதிப்பு கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டு 120 மில்லியன் பவுண்ட் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இதன் மூலம் பிரிட்டன் அரசர் சார்லஸை காட்டிலும் ரிஷி சுனக், அக்ஷதா மூர்த்தி தம்பதி பெரும் பணக்காரர்கள் ஆகியுள்ளனர். பாகிஸ்தானில் சமூக வலைதள பிரபலமான நௌமன் ஹாசன் என்பவரை சிறுத்தை சீண்டிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. அவரது இன்ஸ்டாகிராம் வீடியோவில் நௌமன் சோஃபாவில் அமர்ந்திருக்க செல்லமாக தடவி கொடுக்க முயன்ற போது திடீரென சிறுத்தை அவரை சீண்டியது போல் உள்ளது. அமெரிக்காவின் ஓகியோ மாகாண தலைநகர் கொலம்பஸில் உள்ள வெயின்லேண்ட் பூங்கா அருகே மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 3 பேர் காயமடைந்த நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். IPL தொடரின் லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி 214 ரன்கள் குவித்த நிலையில் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி கடைசி ஓவரில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. IPL தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ஒரே ஒரு வெளிநாட்டு வீரருடன் பஞ்சாப் அணி களமிறங்கியது. பெரும்பாலான வீரர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி இருப்பதால் தென்னாப்பிரிக்க வீரரான ரைலி ரூசு மட்டுமே போட்டியில் பங்கேற்றார். கிரிக்கெட் வீரர்களின் வாழ்க்கை யாரு வேண்டுமானாலும் ஊடுருவி பார்க்கக்கூடியதாகிவிட்டதாக இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா அதிருப்தி தெரிவித்துள்ளார். மேலும் தனது உரையாடலை பதிவு செய்ய வேண்டாம் என்று ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனலிடம் கேட்டுக்கொண்ட போதிலும் ஒளிபரப்பப்பட்டதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். தோனி ஓய்வை அறிவிப்பாரா இல்லையா என அவரது எதிர்காலம் குறித்து நாம் யூகிப்பது வேடிக்கையானது என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பவுலிங் பயிற்சியாளர் எரிக் சிம்மன்ஸ் தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்காலத்தில் தாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தோனிக்கு நன்றாக தெரியும் என்றும் கூறினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய ஜோடி பட்டம் வென்று அசத்தியுள்ளது. இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை சீனாவின் சென்போ யாங், லியூ யி ஜோடியை எதிர்கொண்டு 21-15 மற்றும் 21-15 என்ற நேர்செட் கணக்கில் சாம்பியன் பட்டம் வென்றது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு பொங்கல் அன்று இப்படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரே மாதிரியான 3 தோற்றங்களுடன் அஜித் இருக்கும் காட்சியை அவருடைய ரசிகர்கள் வைரலாக்கி வருகின்றனர். நடிகர் ஆர்யா மற்றும் கௌதம் கார்த்திக் நடிக்கும் மிஸ்டர் எக்ஸ் படத்தின் படப்பிடிப்பு அஜர்பைஜானில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. FIR படத்தை இயக்கிய மனு ஆனந்த் இப்படத்தை இயக்கும் நிலையில் கௌதம் கார்த்திக் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்.
கேன்ஸ் திரைப்பட விழாவில் நான்சி தியாகி தாமாக செய்த பிங்க் நிற கவுனை அணிந்து கொண்டு சிவப்பு கம்பளத்தில் ஒய்யார நடை போட்டார். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஃபேஷன் இன்ஃபுளுசரான இவர் 30 நாட்கள் 1000 மீட்டர் துணியால் கவுனை வடிவமைத்திருக்கிறார். பாலிவுட் நடிகை அனன்யா பாண்டே ஜொலிக்கும் ஆடையிலும் கவர்ச்சியான போஸிலும் போட்டோஷூட் செய்து ரசிகர்களை கவர்ந்துள்ளார். தங்கத்தை போல் மின்னும் முத்துகளால் வடிவமைத்த ஆடையை அணிந்திருக்கும் அனன்யா பாண்டே கவர்ச்சியான லுக்கில் தனது புதிய புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். வெக்கேஷன்ஸ் என்ற இடத்தில் நடிகை மீனா புஷ்பா பட பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் செய்திருக்கிறார். ப்ளூ லகூன் ஐஸ்லாண்டுக்கு நடிகை மீனா வெக்கேஷனுக்கு சென்றிருக்கும் நிலையில் அங்கு லொகேஷனுக்கு மேட்சாக நீல நிற ஆடையை அணிந்து கொண்டு புஷ்பா பட பாடலுக்கு நடனமாடி அசத்தி இருக்கிறார். நடிகை பூனம் பஜ்வா புதிய புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். தமிழ், மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ள இவர் அவ்வப்போது போட்டோஷூட் நடத்தி அந்த புகைப்படங்களை தமது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார். நடிகை சித்தி இதானியின் கவர்ச்சி ரீல்ஸ் வீடியோவிற்கு இன்ஸ்டா வாசிகள் ஹார்டின்களை பறக்கவிட்டு வருகின்றனர். எப்போதும் இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருக்கும் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ ரசிகர்களால் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. கேன்ஸ் திரைப்பட விழாவில் நடிகை சோபிதா துலிபாலா டிராகனை போல ஆடை அணிந்து தனது வசீகரமான பார்வையால் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். 77வது கேன்ஸ் திரைப்பட விழாவில் சோபிதா துலிபாலா தனது 2வது தோற்றத்திற்காக தங்கத்தை போல மின்னும் ஜம்ப் சூட்டை அணிந்திருக்கிறார். விடுமுறையை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வரிசையில் காத்திருந்த பக்தர்களுக்கு குடிநீர் மற்றும் மோர் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் திருத்தளிநாதர் கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவிற்காக கொண்டுவரப்பட்ட யானையுடன் பக்தர்கள் ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்த கோவிலில் வளர்ந்து வந்த சிவகாமி என்ற யானை கடந்த 2021ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தாம்பரம் அருகே நடைபெற்ற தேர் திருவிழாவில் பக்தர்களுக்கு இஸ்லாமிய பெண் ஒருவர் நீர்மோர் வழங்கியதோடு அதன் குப்பைகளையும் கைகளால் அப்புறப்படுத்திய நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் 4 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். வைகாசி மாதத்தின் முதல் முகூர்த்த நாளை ஒட்டி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருமண தம்பதியர் கூட்டம் அலை மோதியது. தங்கள் இல்ல திருமணங்களை நடத்த ஏராளமானோர் குடும்பத்துடன் குவிந்த நிலையில் கோவிலில் மட்டும் 125 திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கோனூர் ஸ்ரீதேவி பூதேவி வெங்கடேச பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் வேத பாராயணம் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீரை கோபுர கலசத்தின் மேல் ஊற்றி வழிபட்டனர். பின்னர் பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த ஆனைமல்லூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கோவிலை சுற்றி குவிந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வரசக்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பிரசன்ன அம்மாபுரம் கிராமத்தில் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் முருகன், மாரியம்மன், ஐயனார், செல்லியம்மன் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே மகா பரமேஸ்வரி மாரியம்மன் கோவிலில் வைகாசி தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். இலங்கையின் நுவரெலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள சீத்தையம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராவணனால் கடத்தி செல்லப்பட்ட சீத்தை இலங்கையில் சிறை வைக்கப்பட்டதாக கூறப்படும் அசோகவனம் தற்போது சீதா எலியா என்று அழைக்கப்படுவதோடு அங்கு சீதா தேவிக்கு கோவிலும் அமைந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வைரம்பேட்டை கிராமத்தில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் குடமுழுக்கு விழாவில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்த ராயம்பேட்டை பகுதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 5 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். கோடை விடுமுறை காரணமாக ஏழுமலையானை தரிசிக்க பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் படையெடுத்திருப்பதால் கூட்டம் அலைமோதுகிறது. சென்னை வடபழனி முருகன் கோவிலின் 41வது ஆண்டு வைகாசி விசாக தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வடபழனி முருகன் கோவில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் 7வது நாளில் ரிஷப லக்னத்தில் தேர் திருவிழா நடைபெற்றது. நாகை மாவட்டம் திருக்குவளையில் தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான தியாகராஜ சுவாமி கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. சிவவாத்தியங்கள் மற்றும் மேளதாளங்கள் முழங்க வந்த தேரினை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து எடுத்து சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி மாதத்தின் முதல் முகூர்த்தத்தில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன. 95 திருமணங்கள் நடைபெற்ற நிலையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலே விழா கோலத்தில் காட்சியளித்தது.